ஸ்டார்ட். சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வந்து காரடையான் நோன்பு பிளஸ் ஹோலி. எப்பவுமே ஹோலி டைம்ல தான் இது வருமா இல்ல மாறி மாறி வருமா? அது மாறி மாறியும் வரும். இது வந்து இந்த மாசியும் பங்குனியும் சேர்ற நாள். மாசி முடிஞ்சு பங்குனி சேர்ற நாள்ல காரடியார் நோன்புன்னு கொண்டாடுவாங்க. அந்த மாசி கயிறு பாசி படியாது அப்படிப்பாங்க. பாசி, அதாவது பாசி படிஞ்சாலும் அந்த கணவன் வந்து நீண்ட ஆயுளோட இருப்பாராம். அப்படி சொல்லிட்டு அந்த காரடியார் நோன்பு செய்வாங்க. எதுல பாசி படிஞ்சா? தாலி இல்லையா? அந்த கயிறு, மஞ்ச கயிறு. மஞ்ச கயிறு வந்து அவ்வளவு பழசாகி அவ்வளவு வயசானாலும் அவங்க வந்து சுமங்கலியா இருப்பாங்களாம். தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்களாம். கணவன் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. சோ குறிப்பா இந்த கொரோனா அப்ப நிறைய பேர் இளம் விதவையானாங்க. கண்டிப்பா, அதாவது நோன்பு இருக்கிறாங்களோ இல்லையா, ஆனா பெரும்பாலும் இப்ப அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா? அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலா இது கேள்விப்படுறது கூட அந்த அளவுக்கு கேள்விப்பட்ட மாதிரி கூட தெரியல. காரடையான் நோன்பு. சோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். அது வந்து மகாபாரத கதையிலே வரும் பிரதர். வியாச முனிவர் எழுதியிருப்பாரு. மகாபாரதத்துல இது ஒரு கிளை கதை மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுல இது வந்து ஒரு முக்கியமான கதை. அந்த சாவித்திரிங்கிற பெண் வந்து பயங்கர கம்பீரமா, நல்ல அன்பான அழகான பொண்ணு, தேவதை மாதிரி இருப்பா. ஆனா பயங்கர வைராகிய குணம். எதையும் நினைச்சா அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம்லாம் நிறைஞ்ச ஒரு பொண்ணா இருப்பா. அந்த மாதிரி பொண்ணு கேரக்டர் இது வரைக்கும் யாருமே அதுக்கப்புறம் அந்த கதையில வரவே இல்லை. இப்ப உள்ள கேரக்டரோட பொருந்துற மாதிரி யாருமே இல்லவும் இல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி இந்த அகல்யா, சீதா, இந்த மாதிரி பாஞ்சாலி, இந்த மாதிரி நிறைய கதையை பத்தி எழுதினா கூட இப்ப உள்ள பொண்ணுங்களோட கனெக்ட் பண்ணிட்டு நாவல் எல்லாம் வரும். சில நாவல்கள் எல்லாம் எழுதிருப்பாங்க. ஆனா இந்த சாவித்திரிய பத்தி மட்டும் ரொம்ப இது வராது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான நல்ல உள்ள உறுதி கொண்ட கேரக்டர் இது வரைக்கும் வரவே இல்லை. இப்ப இந்த காலம் வரைக்கும் கூட. அதனாலதான் அது வந்து ரொம்ப ஃபேமஸா பிராமணர்கள் தான் அந்த இது ரொம்ப கொண்டாடுவாங்க. காரடையார் நோன்புங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சாவித்திரி அம்மனை வேண்டி இந்த மாதிரி மஞ்சக்கயிறு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் எல்லாம் கட்டிப்பாங்க, நோன்பு இருப்பாங்க. மாசி முடிகிற நாள், பங்குனி தொடங்குற நாள் அன்னைக்கு தீர்க்காயுசு வேணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு இருந்து காரடையில கொழுக்கட்டை வந்து ஒரு அடை மாதிரி தட்டி, கார்காலத்துல விளையிற பச்சரிசி மாவோட வெள்ளத்தை, அதான் கார்காலத்துல வர்ற பச்சரிசிய வச்சு அதை குத்தி மாவாக்கி, அரிசிதான், பச்சரிசி மாவு தான், வெள்ளத்தை கலந்து, அப்புறம் அந்த ஒரு காராமணியும் போடுவாங்க, வேக வச்சது காராமணி அதுவும் போட்டுப்பாங்க. வெண்ணெய வச்சு, உருகாத வெண்ணையும் ஒரு அடையும் வச்சு, நான் உனக்கு படைச்சேன், என் கணவன் என்னை விட்டு பிரியாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு அதை கட்டிப்பாங்க. அந்த மஞ்ச கயிறு கட்டிக்கிறது பெரிய சுமங்கலி கையால வாங்கி கட்டிப்பாங்க, மூத்த சுமங்கலி கையால வாங்கி கட்டிப்பாங்க. அப்படி இல்லாட்டா கணவன் கையாலே கட்டிக்கிறது, மஞ்ச கயிறு கட்டிக்கிறது. இது வருஷம் செய்யும் போது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவங்க நல்ல வளமா வாழ்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த தாலி பிரிச்சு கட்டுறது வந்து இந்த இதுலதான் பண்ணுவாங்க. தாலி புதுசா மஞ்ச கயிறு கட்டிப்பாங்க. தாலி பிரிச்சு கோக்குறதுன்னு இல்ல, மஞ்ச கயிறு அம்மனுக்கும் போட்டுட்டு தனக்கும் கட்டிப்பாங்க. வர்ற சுமங்கலி பெண்களுக்கும் மஞ்ச கயிறு, வெத்தலை பாக்கு, பழம், இந்த சுமங்கலி மங்கள பொருட்கள் வச்சு இல்ல இதுவும் தாலி தானா? இதுவும் தாலி கயிறு தான், மஞ்ச கயிறு தான். வரலட்சுமி விரதம் மாதிரி, வரலட்சுமி விரதம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுவும் அதுக்கு அடுத்தது பண்றது. அந்த சத்யவான் சாவித்திரி கதை யாருக்கும் இப்ப தெரியாது, ஆனால் அந்த பேர் வந்து கேள்விப்படுறோம் அடிக்கடி. அந்த கதை என்ன? ஆமா, யமன் கிட்ட சண்டை போட்டு சத்யவானோட உயிரை மீட்டு கொண்டு வந்திருப்பா சாவித்திரி. யமன் கிட்ட போராடி வாதாடி அவனோட உயிரை மீட்டுட்டா, கணவனோட உயிரை மீட்டு கொண்டு வந்து சுமங்கலியா வாழ்வா. அந்த கதை தான் அது. அது காட்டுல இருந்து நோன்பு இருந்து செய்வாதான் அந்த கதை. அது எப்படின்னா, அந்த காலத்துல அந்த மகாபாரதத்துல வந்த கதை என்னன்னா, மாத்திர தேசத்துல ஒரு அஸ்வபதி அரசர்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு முன்னாடியே அவர் வேண்டி இருக்கிறாரு, கடவுளை வேண்டி. அவருக்கு வந்து குழந்தையே இல்ல. அதனால என்ன செய்வாங்க, காட்டுக்கு போயிருவாங்க. அவரும் அவரோட மனைவி மாலினி, அவங்க பேர், 2 பேரும் சேர்ந்து காட்டுக்கு போயிட்டு பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு நோன்பு இருப்பாங்க. அதாவது போன ஜென்ம பாவம் எல்லாம் கரையணும், நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு இருக்கிறது. இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நாள் காலையில அந்த மாலினி ரொம்ப கடவுளை நினைச்சு வேண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, விரதமாவும் இருப்பாங்க. அப்ப வந்து காலையில குளிக்க போறாங்க ஆத்துல. அப்ப வந்து ஒரு பொன்னிறமான கதிர் வந்து அவங்க மேல படுது, சூரிய உதயம் ஆகும்போது. அப்ப வந்து அவங்களுக்கு ஏதோ டச் ஆகுது, நமக்கு வந்து இப்ப குழந்தை பிறக்க போகுது போல இருக்கு, இந்த சூரியனோட புத்திரியே நமக்கு வந்து பிறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி
கன்சீவ் ஆயிடுறாங்க. அப்புறம் ஒரு பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, ஒரு பொன்னிறமான ஒரு அழகான தேவதை மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. அவளுக்கு சாவித்திரின்னு பேர் விடுறாங்க. அதாவது சாவித்திரிங்கிறது சரஸ்வதியோட பேர் தான், இன்னொரு பேர் தான் சாவித்திரி. பிரம்மனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரம்மாவோட மனைவி சாவித்திரின்னு. அதுதான் நமக்கு குழந்தையா பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமை பெருமையா வளர்ப்பாங்க. திருப்பி அந்த ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் அவ வந்து ரொம்ப அறிவோடையும் அன்போடையும் அழகோடையும் இருப்பான். அவளை வெல்றதுக்கு யாருமே கிடையாது. அவளுக்கு ஈக்குவலான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி இருப்பா. அப்ப வந்து அவங்க அப்பா சொல்லிடுவாரு, உனக்கு ஹஸ்பண்ட தேடுறது ரொம்ப கஷ்டம், உன்னோட அறிவுக்கும் திறமைக்கும் உன்னோட அழகுக்கும் அன்புக்கும் நீயே உனக்கு வேண்டிய வரனை கண்டுபிடிச்சிருக்கோ அப்படின்னு அந்த காலத்திலேயே அவ்வளவு ஃபார்வர்டா இருந்திருக்கிறாரு. நீயே போய் பாரதம் முழுக்க போ, குதிரை மேல ஏறிலாம் போகலாம், வாழ்வித்தை எல்லாமே தெரியுமா அவளுக்கு. நீ வந்து ஏறி போய் பாரத நாடு முழுக்க தேடி உனக்கு ஏத்த கணவனை நீ கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவனையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த அளவுக்கு நீ நல்ல அறிவோட இருக்கிறன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. அப்புறம் அவ அப்படி ஊரா தேடி போகும்போது ஒரு காட்டுல வந்து ஒரு ராஜகுமாரன் இருப்பாரு. அவர் என்னன்னா அவரோட அப்பா அந்த ராஜாவுக்கு வந்து கண்ணு தெரியாம போயிடும். அதனால அவங்கள்ட்ட இருந்து ராஜ்யத்தை பிடிங்கி அவங்க தம்பி காட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த கண்ணு தெரியாத அம்மா அப்பாவோட அந்த பையன் அவன் தான் சத்தியவான். அவன் வந்து அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு விறகு வெட்டி மாதிரி ரொம்ப சிம்பிளா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா ரொம்ப அறிவா அழகா அன்பா நல்ல ஒரு இவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனா இருப்பான் அவன். அவனை பார்த்த உடனே இவளுக்கு வந்து சரி இவன் தான் நமக்கு சரியான ஆளா இருக்கும், இவனுக்கு இப்ப ராஜ்யம் இல்ல இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல கம்பீரமான ஆளுதான், நல்ல அறிவான அன்பான ஆளு, இவ்வளவு தூரம் அம்மா அப்பாவை கவனிச்சுட்டாரேன்னு சொல்லிட்டு இவளையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்புறம் அப்பாட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி நான் ஒருத்தரை பாத்திருக்கேன் நானு. அவருக்கும் நம்பிக்கை, சரி பொண்ணு செலக்ட் பண்ணிட்டானா அதுக்கு நல்லவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ்யம் இல்லைனாலும் பரவாயில்லையா உனக்கு, நீ அங்க போய் இருப்பேன்னா நான் இருப்பேன் அப்படின்ட்டுவா. சரின்னு சிம்பிளா கல்யாணம் பண்ணி அந்த காட்டுக்கே வந்துடுவான். அந்த மாமனார் மாமியாரு சத்தியவானோட வாழ்ந்துகிட்டு இருப்பான். சிம்பிளான வாழ்க்கை தான். அப்ப வந்து சொல்லுவாளே அப்பா கிட்ட, நான் வந்து இவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லும் போது ஆக்சுவலா நாரதர் வந்திருப்பாரு அவரை மீட் பண்றதுக்கு, அவங்க அப்பாவை. அப்ப பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த பொண்ணு சொன்னோடனே சரி இந்த பொண்ணை பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்பாங்க. நீங்களே ஒரு நாள் பார்த்து சொல்லுங்கன்னு. அப்ப நாரதர் சொல்லுவாரு, அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், முக்காலம் உணர்ந்தவர் இல்லையா. அவர் சொல்லுவாரு, இவனுக்கு வந்து ஆயுள் எல்லாமே ரைட் தான், ஆனா ஆயுள் வந்து 1 வருஷம் தான் இன்னும் இருக்கும், அதுக்கு எதுக்கு நீங்க அந்த பையனை போய் கொடுக்கணும், நீ யோசிங்கன்னு சொன்ன உடனே இவ சொல்லுவா, அதெல்லாம் முடியாது, நான் வந்து மனசுல நினைச்சிட்டேன் அவன் தான் எனக்கு கணவன், நான் எப்படியாவது அதை நான் மீட்டுருவேன் அவரை அப்படின்னு அப்பயே திட மனசோட சொல்லுவா. நான் மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாலே சரி பொண்ணு இவ்வளவு தைரியமா சொல்றாளேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அப்புறம் நாள் நெருங்க அவளுக்கு வந்து 2 முகமா இருக்கு. வெளியில வந்து சிரிச்ச முகமா நல்ல சாதாரணமா இருப்பா. ஆனா உள்ளுக்குள்ளே நாள் நெருங்குதே, எப்படியாவது சரி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாவே இருந்துட்டு இருப்பா. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பா எப்பயுமே. கணவன் வந்து பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருப்பா. அப்புறம் அந்த நாளும் வருது. 1 இயர் ஆகும்போது ஒரு 4 நாள் தான் மிச்சம் இருக்கு. இவளுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அவனுக்கும் தெரியாது, மாமனார் மாமியாருக்கும் தெரியாது. அப்ப வந்து 3 நாளா இன்னும் 3 நாள் தானே இருக்குன்னு சொல்லிட்டு 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம நின்னபடியே நின்னு தவம் மாதிரி செய்யறா. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு வைராக்கியமா இருக்கல, என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல, நல்லதுக்குதான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அப்படி வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்துட்டு இருப்பா. அப்புறம் வந்து இவ்வளவு வைராக்கியமா இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அவன் வந்து விறகு எடுக்கிறதுக்காக போவானா, அன்னைக்கு நானும் கூட வரேன் அப்படின்ட்டு வருவான். ஆனா அன்னைக்குதான் லாஸ்ட் டே. சரி இன்னைக்கு அதிசயமா நம்ம கூட வரேங்கிறான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவான். அப்புறம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்தடியில நின்று பேசிட்டு இருக்கும்போது அப்படியே எனக்கு தலை அப்படியே வெடிக்கிற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். அப்பதான் டைம் வந்துருச்சு. உடனே இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இவதான் ரொம்ப இதா இருக்காளான்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பாப்பா. அங்க வந்து காலன் நிப்பாரு. இந்த எரும மாட்டு மேல கம்பீரமா அந்த காலதேவன் வந்து நின்ன உடனே, நீங்க வந்து என் கணவனோட உயிரை கொடுக்கணும், அவர் என்ன பாவம் செஞ்சாலும் ரொம்ப ஒழுக்கமானவன், ரொம்ப நல்லவன் தான், இருந்தாலும் அந்த நேரம் வந்தா என்னோட கடமையை செய்யணும், நீ வந்து அழாத அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிட்டு போவாரு. இந்த உயிரை ஆத்மாவை எடுத்துட்டு போவாரு. அப்ப வந்து விடாம பின்னாடியே தொட்டு போவா. இவ வந்து அவ்வளவு ஒழுக்கமான நல்ல பொண்ணா இருக்கனால கண்ணுக்கு தெரியறாரு, இல்லாட்டி காலன் கண்ணுக்கு தெரிய மாட்டாராம். இவளுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறாராம். பின்னாடியே போயிட்டு இருப்பான். நீ என் பின்னாடியே வராத, இந்த கல்லு முள்ளு நிறைஞ்ச காட்டுல நான் போயிட்டு இருப்பேன், நீ பின்னாடியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்ல எனக்கு வந்து என் கணவனோட உயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவான். இந்த ஒரு வரம் மட்டும் நான் உனக்கு தர முடியாது, நீ என்னதான் ஒத்த கால நின்று தவம் பண்ணாலும் இது மட்டும் கிடையாது, வேற ஏதாவது வரம் வேணாலும் கேடு தரேன் அப்படின்னோடனே, என் மாமனாருக்கு வந்து கண் பார்வை வரணும் அப்படின்பா. பார்வை வந்து சரி பார்வை கொடுத்துடுறேன், அந்த உனக்கு ராஜ்யத்தையும் மீட்டு
அவர் ராஜ்யத்துக்கு ராஜாவா ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துருவாரு. அப்புறமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பா. இப்ப எதுக்கு தொடர்ந்து வர்ற? மேல எல்லாம் அப்படியே கிழிஞ்சு ரத்தமா வடியும். கல்லு முள்ளெல்லாம் ஏறி வர்றதுனால. அப்படியும் வைராகியமா வந்துகிட்டே இருப்பா. எனக்கு இன்னொரு வரமும் வேணும்னு வந்து ஒரு ஒரு நதியெல்லாம் இந்த நதியெல்லாம் கடக்கவே முடியாது. பிரம்மாவோட வரம் இல்லாம இதை வந்து கடக்க முடியாது. அப்படிலாம் சொல்லுவாரு. உடனே இல்ல இல்ல எனக்கு இன்னொரு வரம் வேணும்னா என்னன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வேற குழந்தை இல்ல என்ன தவிர. அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் வேணும், பையன் வேணும். நான் வந்து உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவா. சரின்னு அதுக்கும் வரமும் சரின்றாரு. அப்ப சொல்லுவாரு, அப்ப உன் உயிரையும் கொடுப்பியா அப்படின்னு. நான் என் உயிரையும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சரி என்ன இந்த பொண்ணு இவ்வளவு வைராகியமா இருக்கேன்னா அந்த நதியை வந்து பயங்கர சூடா இருக்குமா, அதையும் கடந்து வந்துருவானாம். அதுக்கப்புறம் அடுத்த நதியும் வரப்போகுது, உன்னால இதை கடக்கவே முடியாது நீ போயிருன்னு சொல்லும்போது, சரி எனக்கு இன்னும் ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுங்க. எனக்கு வந்து நிறைய குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்றுவாராம். அப்புறம் தான் ஆஹா சரின்னு சொல்லிட்டமேன்னு யோசிப்பாராம். அப்பதான் சொல்லுவாளாம், என் புருஷன் உயிரும் உடலும் இல்லாம எனக்கு நான் வந்து கற்புடை பண்ணாதான் இருப்பேன், எனக்கு இப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாளாம். உடனே சரி இவ்வளவு அறிவு சாமர்த்தியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாராம். அப்புறம் அந்த உயிரை கொடுத்துடுறாரு. அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எத்தாப்புல அந்த ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறாரு, ரொம்ப கம்பீரமா எப்பவும் போல அதோட பொலிவா நிக்கிறாரு. அதுதான் கணவனை மீட்டு எடுத்துட்டா. அது அவனுக்கே தெரியாது, அவனுக்கு ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவ வந்திருக்கான். மீட்டு எடுத்துட்டானா. அந்த விரதத்தையும் முடிச்சுட்டு அந்த கொழுக்கட்டையும் வச்சு சாவித்திரி அம்மனையும் பறிச்சுட்டு, அவ பேரும் சாவித்திரி தான், அந்த சாவித்திரி பேரை தான் இவளுக்கும் விட்டுருக்குறாங்க. அப்புறம் பழைய ராஜ்யம் தான் வந்துருச்சு இல்லையா. அவங்க வந்து பல 100 வருஷம் ரொம்ப ஆரோக்கியமா அழகா சந்தோஷமா வாழ்றாங்களாம் குழந்தை குட்டிகளோட அப்படின்னு அந்த கதை முடியும். அதே மாதிரி நானும் தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிப்பாங்க. இது வந்து மகாபாரதத்துல வருது அந்த கதை. மகாபாரதத்துல ஒரு கிளை கதை தான் அது. வியாசர் எழுதின கதை தான். இத வந்து அப்புறம் அரவிந்தர் வந்து சாவித்திரின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, ஒரு காவியமா எழுதியிருக்கிறாரு. அது ஒரு 26,000 வரிகள் இருக்கும். அதுல வந்து ஆன்மாவை வென்றெடுத்த பெண் அப்படின்ற டைட்டில் தான், அந்த மாதிரிதான் எழுதியிருப்பாரு இந்த சாவித்திரிய. ஆக்சுவலா பைபிள்ல எப்படி இருக்கும்னா ஒரு குட்டி குட்டி கதை நிறைய இருக்கும். அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு கதையில ஒரு பலகீனம் இருக்கும் ஒருத்தனுக்கு, அதனால விழுவான். இன்னொரு கதையில வேற ஒரு பலகீனம் இருக்கும், இன்னொரு கதையில வேற ஒரு பலகீனம். சோ எப்படி எல்லாம் விழுறாங்க, ஒருவேளை இது இல்ல அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும், இது இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா எல்லாருமே விழற மாதிரி இருக்கும். ஆனா இதுல நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சத்யவானுடைய அப்பா ராஜா, அவன் தம்பி வந்து ராஜ்யத்தை அபகரிச்சுட்டு அண்ணனை துரத்திட்டான். ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு விஷயத்தை குறிக்குது, இந்த மாதிரி நடக்கிற விஷயம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் சொத்தை அபகரிக்கிறது, தம்பி சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம். சோ இந்த காலத்தில் நடக்கிற விஷயம். நம்ம எல்லாமே அது எப்பவோ நடந்தது அப்படின்னு நினைச்சிட்டு பக்தி மட்டும் பண்ணிடுறோம், அதை பத்தி யோசிக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா இதே விஷயம் வந்து மகாபாரதத்திலயும் அதான் ஆகுது. சொத்தை வந்து அபகரிச்சிடறாரு, அண்ணன் அபகரிச்சிடறாரு. அபகரிச்சுட்டு அவங்க பையனுக்கும் வராம தான் துரத்துறாரு. சோ அது கதைப்படி வேற மாதிரி அப்படியே பாலிஷா சொன்னாலும் அதோடைய அர்த்தம் அதுதான். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கேயும் அண்ணனும் கண்ணு குருடன் தான். அந்த அப்ப ஆனா கண்ணு குருடனா இருந்து அவனுடைய ராஜ்யத்தை வந்து யாரும் அபகரிக்கல, வேற வழி இல்லாம அடுத்தது அவனுக்கு கொடுக்குறாங்க. நீ கண்ணு இல்லாம எப்படிப்பா ஆட்சி செய்வ அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு மைண்ட் வந்து அதை ஏத்துக்காது. கண்ணு இல்லாம பிறந்தது ஏன் தப்பா, எனக்கு இது அநியாயம் நடந்துச்சுன்ட்டு அடுத்தது குழந்தையும் பார்த்தா இவனுக்கு முன்னாடி அவங்க தம்பிக்கு குழந்தை பிறந்துரும். முன்னாடியே பிறந்தாலாவது அதை வச்சாவது ராஜ்யத்தை அடையலாம்னு பார்த்தா அதுவும் அவங்களே அண்ணன் ஆயிடுறாங்க. அந்த ஒரு கடுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை அதை அப்படியே ஏத்துக்கிட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அமைதியா ராஜ்யம் வந்துடும் அப்படிங்கிறது சத்யவான் சாவித்திரியுடைய கதை. அங்க அவன் ஏற்க மறுக்கிறான், போராடுறான், ஆனா எல்லாத்தையும் இழக்கிறான். ஆனா இங்க ஏத்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு அமைதியா வந்துடுறாங்க. தானா வருது, மகாலட்சுமி மனைவி ரூபத்துல வருது எல்லாமே. இந்த ஒரு விஷயம் வருது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, 1 வருடம் தான் அவன் வந்து உயிரோடவே இருப்பான் இல்லையா. சத்யவான் கல்யாணத்துக்கு முன்னாடியே 1 வருடம் தான் இருப்பான். அப்ப அந்த அளவுக்கு குறுகிய ஆயுள். 1 வருடம் என்ன அர்த்தம், நிலையற்ற இது. அதுவும் இப்பதான் நடக்குது. ஆனா இது எல்லாம் தெரியாமலே என்னமோ என்றைக்கும் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ அப்பா அம்மா இறந்துட்டா இவங்க பாத்துக்குவாங்க, அப்பா அம்மாவுக்கு முன்னாடி இவங்க போயிடுவாங்க போல இருக்குது. இப்ப அப்படித்தானே இருக்குது நிறைய இடங்கள்ல அப்படித்தான் நடக்குது இப்ப. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி இறந்தவர் திரும்பி வர முடியாது.
இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் கொண்டவங்க அவங்க எல்லாம் வந்து இப்ப இங்க கிடைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க மோசமானவர்களா தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், அவங்க அப்பா வந்து கண்ணு இழந்தவர்கள் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஞானக்கண் இல்லாத ஒரு நிலையில் எல்லாரும் இருக்கிறாங்க இப்ப. ஞானமற்ற நிலையில் அங்க ஒரு ஞான குழந்தை, கடவுளுடைய குழந்தை. அது வந்து பணிவா இருக்குது, அப்பா அம்மாவுக்கு எல்லாத்தையும் செய்யுது, எல்லாமே பண்ணுது. பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கணவன் வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி கணவன் கிடைக்கிறது கஷ்டம், அது வேற விஷயம். கிடைக்குமான்றதே டவுட். எப்படியும் ஒரு சுயநலம் வந்துடும். அந்த கதையில அந்த சத்தியவான்கிறது சத்தியத்தை தவிர எதுவுமே பேச மாட்டாரு. அவ்வளவு நல்ல குணமுள்ள ஒழுக்கமான மனுஷன்ற மாதிரி. சத்தியத்தை தவிர எதுவும் பேசாதவர் கடவுள் மட்டும்தான் இல்லையா? அவரை பிடித்தால் தான் இது சாத்தியம். அவரை கணவனாக பிடித்தார். அப்ப அவரை மட்டுமே நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு மரணம் வரப்போறது கிடையாது. அதாவது அவரு இறந்து அவரு பின்னாடி சாவித்திரி போன மாதிரி காட்டுறாங்க, அந்த உயிரை மீட்கிறதுக்காக. கடவுள் வந்து அவரு உயிர் விட போறது கிடையாது. அவர் வெறும் உயிரா தான் இருக்காரு, உடம்பே கிடையாது. ஆனா நம்ம உயிர் போனாலும் இறைவனை விடாம இருக்கணும். அதுதான். அப்படி நம்ம அவர் பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறோம். உடல்ல இருந்தாலும் திடீர்னு ஒரு நைட் வந்து அப்படியே உயிர் பிரியற மாதிரி இருக்குது அப்படின்னா, பாபா அதாவது பிரம்மகுமாரி ஞானத்தை எடுக்கல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஐயோ கணவனை தனியா விட்டு போறேனே, மனைவியை தனியா விட்டு போறேனே, குழந்தைய தனியா விட்டு போறேனே, கடன் வாங்கி வச்சுட்டு போறேனே, இவ்வளவோ ஞாபகம் வரும், கவலைப்படுவாங்க. ஆனா இந்த ஞானத்தை எடுத்த பிறகு அந்த கவலை இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறணும்னு அர்த்தம். அடுத்து ஒரு கவலை வரும். அது என்ன கவலைன்னா, மத்தவங்களை பத்தி எல்லாம் ஞாபகம் இருக்காது. ஐயோ நம்ம இன்னும் முயற்சியே பண்ணலையே. ஏன்னா கடவுள் கொடுக்கிற ஞானமே இது சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானம். ஏன்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதியில இருக்கிறோம். கலியுகம் முடிந்து சொர்க்கம் வருவதற்கு இடையில வந்து சொல்றார். ஆக்சுவலா இந்த விஷயம் தான் அந்த நதியை கடக்கிறது, எல்லாத்த கடக்கிறதும். இதை கடந்து நம்ம போகணும். அப்ப இங்கதான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞான நதியில மூழ்கி சொர்க்கத்துக்கு போகணும். எப்படி போகும்? சொர்க்கத்துல காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. இங்க அதுலயே மூழ்கி கிடக்குறாங்க எல்லாரும். சோ இப்படி இருக்கிற நாம அந்த அளவுக்கு பரிசுத்தமாகி போகணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணா, இறைவன் நினைவு, அவருடைய நினைவை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அவர்தான் எனக்கு கணவன், அப்பா அம்மா, குழந்தை எல்லாமே. அப்படி இருக்க என்ன ஆகுது அப்படின்னா, கடவுள் சொல்றாரு, 5000 வருடத்துக்கு முன்பு உலகத்துக்கே அதிபதியா இருந்த சாதாரண ராஜா கிடையாது. உன்னுடைய ராஜ்யத்தை அபகரிக்கணும்ன்ற எண்ணம் கூட அங்க யாருக்குமே வராது சொர்க்கத்துல முதல் 2500 வருஷம். ஏன் சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அந்த பசுவுக்கு துக்கம் கொடுக்கணும், அடிச்சு சாப்பிடணும்ன்ற எண்ணம் கூட வராது. தாவரத்தை தான் அமைதியா அன்பா சாப்பிட்டுட்டு இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு அன்பான விலங்குகளே இருக்குது அப்படின்னா மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி உலகத்தில் ராஜ்யம் இல்ல. நம்ம வரலாறுல படிக்கிறதெல்லாம் இவன் அவனை கொன்னு அபகரிச்சான், இத பெருமையா வேற படிக்கிறோம். அப்புறம் அதை பத்திட்டு இருக்கிறவன் அண்ணன் சொத்தை அபகரிக்க தான் செய்வான், தம்பி சொத்தை அபகரிக்க தான் செய்வான். அதை பெருமைப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல அவங்களுக்கு. இது மோசமான விஷயம் இல்ல இது. மதங்களுமே ஓரளவுக்கு அதை போதிச்சிடுது. சோ அப்ப இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, அங்க எப்படி யாருக்கும் உன்னை இதை அபகரிக்கணும்னு தோணல தெரியுமா? ஏன்னா இங்க அவர்களுடைய சொத்து அபகரிக்கும் போது, அதுக்கு முந்தைய ஜென்மம், அதாவது இந்த ஜென்மம் அபகரிக்க போது அதை பற்றி கூட கவலைப்படாம அவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்தவர்கள் மட்டுமே உள்ள வந்திருக்கிறாங்க. தன்னுடையதை இழந்தாலும் தன்னுடையதுன்ற உணர்வு இல்லாம இருந்தவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். அந்த மாதிரி நீ இப்ப மாறு அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணா, பதிவிரதையாக எனக்கு இருன்ற இல்லையா? கடவுள் அவர் அழிய போறது கிடையாது. அப்ப அவரை தவிர எனக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, 5000 வருடம் முன்பு நீ யாருக்கு கணவனாக அல்லது மனைவியாக குழந்தையாக இருந்தியோ அத்தனை பேரும் உனக்கு வந்துருவாங்க மீண்டும். இதுதான் பைபிள் குரான்ல கடைசியில உயிர் தெழுப்புவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற அப்பா அம்மா கணவன் மனைவி அவங்க உயிரோட வந்தா பிரச்சனை தான். ஏற்கனவே நோயில படாத கஷ்டமெல்லாம் பட்டு போயிருக்கிறாங்க. ஒரு அம்மா கர்நாடகால வந்து எனக்கு சாகிறதுக்கு உரிமை வேணும்னு போராடி 60 வயசுல போராட்டம் தொடங்கி 85 வயசுல இறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கு வந்து கேரண்டி கொடுத்துட்டாங்க அரசாங்கம், நீங்க கௌரவமா இறக்கலாம் அப்படின்ட்டு. இங்க ஏன்டா என்ன எழுப்பணும்னுவாங்க. இப்ப போய் அவங்கள எழுப்பிட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையான்ட்டு. அப்ப இங்க என்ன விஷயம்னா, சொர்க்கம் அந்த ராஜ்யத்தோட அந்த ஆரோக்கியத்தோட நல்ல உலகத்துல நீங்க எழுந்திருக்கணும்.
அந்த இடத்தை திருப்பி கொடுக்கறதா ராமாயணம், மகாபாரதம், பைபிள், சத்யவான் சாவித்திரி கதை, எல்லா கதையுமே திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா பெரிய ராஜ்யம் அது இழந்திருப்பாங்க. அந்த யமனோட போகும்போது கூட யமன் கேட்பாரு, அதாவது உன்னோட குடும்பத்தெல்லாம் நீ இழக்க தயாரா இருக்கியா அப்படிலாம் கேட்பாரு. உன் உயிரை இழக்க தயாரா இருக்கு. ஆமா, நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். நான் அந்த ஆத்த கடந்து வருவேன். நெருப்பா இருந்தாலும் அதை தாண்டியும் வருவேன். அவரை மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டே வருவா. அது நம்ம ஆன்மாவை மீட்டெடுக்கிற மாதிரிதான், அதாவது கடவுள் அடையிறதுதான். சோ நம்ம ராஜ்யத்தை மீண்டும் அடையிறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையுமே நம்ம மீட்கிறோம். அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது துக்கம் நிரம்பிய நரகம் தான். அத்தனைக்கும் சுகம் நிரம்பிய சொர்க்கத்தை கொடுக்கறத விட மிகப்பெரிய புண்ணியம் என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் நாய்க்கு சாப்பாடு போடுறாங்க, காக்காக்கு சாப்பாடு போடுறாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு போட்டுற முடியும்? எவ்வளவு காலத்துக்கு போட்டுற முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா உடம்புல இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும், அடுத்தது நம்மளே எங்க பிறப்போம் எப்படி பிறப்போம்னு தெரியாது. ஆனா அங்க பஞ்சம், பசி, பட்டினி இதுக்கான அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸான இயற்கை இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்படின்னா சத்யவான் சாவித்திரி மாதிரி, அதாவது சத்யவானுக்கு அவ்வளவு பதிவிரதையா இருக்கிற மாதிரி உண்மையிலே சத்யவான் கடவுள் தான். அவருக்கு பதிவிரதையா இருக்கணும் நினைவுனால. சோ கணவன் கிட்ட பேசினாலும் என்னுடைய உண்மையான கணவன் சிவன்ற அந்த உணர்வுலயே இருக்கணும். இது சகோதர ஆத்மா. அவருதான் சத்தியத்தை சொல்றவரே, அவருதான் சத்தியவான். உண்மையில பார்க்க போனா அவருதானே சத்தியம், சிவம், சுந்தரம்னு தானே சொல்றாரு. கரெக்ட். உண்மையிலே கடவுள் சொல்றாரு, என்ன குழந்தையா தத்து எடுத்துக்கோங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். அப்படி பாத்துக்கிறவர் கடவுள் மட்டும்தான், மனிதர்கள் பாத்துக்க மாட்டாங்க. இல்ல பெத்த குழந்தைய கூட கொஞ்சம் இதா ரொம்ப முடியல அப்படின்னா அதை வந்து அதுக்குன்னு உள்ள ஹோம்ல எல்லாம் சேர்த்துறாங்க. கணவனை சேர்க்கறாங்க, மனைவி சேர்க்கறாங்க, எல்லாத்துலயுமே சேர்த்துறாங்க. வேற வழி இல்ல, காசும் இல்ல, என்ன பண்றது? ஆனா கடவுள் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்ட்டு பைபிள்ல போட்டிருக்கிறதுடைய அர்த்தம், எல்லாரும் உன்னை கைவிட்டுருவாங்க, உன்னை விட்டு விலகிடுவாங்க, உன் நிலைமை மாறிடுச்சுன்னா நான் உன்னை கைவிட மாட்டேன். சோ அப்ப என்னை நீ புடிச்சிட்டு இரு. நினைவுதான், வேற எதுவுமே கிடையாது. இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கு. இந்த உடம்புன்னு நினைச்சுதான் காம கோபம் பற்று பேராசை அகத்துல விழுந்து சொர்க்கத்தை இழந்து இன்னைக்கு நரகத்தில் சிக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் அதை அடையணும்னா இதை சொர்க்கத்தை இழக்கிறதுக்கு காரணமான காம கோபம் பற்று பேராசை அகத்தை விடணும். அதை விடணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் தேகன்ற உணர்வு, அதையே விட்டுடணும். அதுதான் அந்த சாவித்திரி கிட்ட அனைத்தையும் இழக்க தயாரா, எதுவுமே என்னது கிடையாது, ஆத்மா நான், என்னுடையது எதுவும் கிடையாது, ஒரு சிவனை தவிர. சோ ஒரு விதத்துல சிவனைத்தான் யமன்னும் சொல்றாங்க, அழிக்கும் கடவுள்னு சொல்றாங்க, காலன், மகா காலன்றாங்க. ஏன்னா ஒரு யமன் ஒரு சமயம் ஒரு உயிரை தான் எடுத்துட்டு போவோம். ஆனா கடவுள் வந்து ஒட்டுமொத்த ஆத்மாக்களையும் அழிச்சிட்டு போறாரு. சோ அந்த யமன்றதே சிவனைத்தான் குறிக்குது. சிவன் அனைத்தையும் கொடுக்கிறார். மற்றபடி உடல்ல இருந்து உயிர் பிரிகிறது அது சாதாரண விஷயம், நீ உடம்பே கிடையாது, ஆத்மான்னு உணர்ன்ற. நீ இழந்தது மீண்டும் நீ வரப்போது. ஒருத்தர் இன்னொரு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறாருன்னா அது துக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அப்ப எது துக்கப்பட வேண்டிய விஷயம்? அது என்னதுன்னு நீங்க புடிச்சுக்கிட்டு இருக்கிறதா உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. அது உங்களுதுன்னு நினைக்காதீங்க. ஆத்மா எப்பவுமே இருக்குது. இப்ப உங்களுக்கு கணவனாக, அம்மாவாக, அப்பா அம்மாவாக நடித்த அத்தனை ஆத்மாக்களும் இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல பல பேர் கூட இதே உறவுகள்ல நடிச்சிருக்குது, இனியும் நடிக்கும். நீங்க ஏன் நடிப்பை உண்மைன்னு நினைச்சிட்டீங்க? இது ஒரு நடிப்பு, ஜாலியெல்லாம் ஒரு ஜென்மத்திலயும் ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு அம்மா அப்பா, வேற வேற எல்லாம் வேற வேற ஆளுங்கதான் நமக்கு வந்திருப்பாங்க. கடவுள் மட்டும்தான் எல்லா ஜென்மத்திலயும் ஒரே கடவுளா இருப்பார். நம்ம அவரைதான் வேண்டியிருப்போம். வேலை என்ன மதத்துல இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தரை நம்ம நினைச்சிருப்போமே. அவர் என்னன்னைக்கு அழியாதவர், அவர் ஒருத்தர் தான். கரெக்ட். மற்றபடி கணவன் அழிவாரு, குழந்தை அழியும், அப்பா அம்மா அழிவாங்க, கூட பிறந்தவங்க அழிவாங்க, எல்லாரும் அழிவாங்க. ஒரு பாட்டு வரும், வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடவுள் தான். அந்த கடவுள்ன்றது அதுல இல்ல, எல்லாம் போயிடுவாங்கன்னு வரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர் இருப்பார். அவரை புடிச்சுக்கிட்டா அவங்க போறது தெரியாது. அதே மாதிரிதான் எப்படி கணவன் ஒரு டைம்க்கு அப்புறம் போயிடுவாரோ, குழந்தை ஒரு டைம்க்கு அப்புறம் போயிடுமோ, எல்லாம் ஒண்ணு விட்டுட்டு போயிடுவாங்க அல்லது இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரிதான் அப்ப இவங்க எப்பவுமே எனக்கு கணவனா இல்லையே, இந்த ஜென்மத்திலே கூட நடுவுல தானே வந்தாரு. அப்ப நடுவுல வந்தோடனே என்னதுன்னு ஏன் கெட்டியா புடிச்சுக்கிறீங்க? நடுவுல வந்தது நடுவுல போயிடும் தானே, அதானே விதி. பாதியில் வந்தது பாதியிலே தானே போகும். ஆதியில என்ன வந்தது? வெறும் ஆத்மா தான் இருந்தது. இந்த உடம்பே பாதியில தான் வந்தது.
மறுபடியும் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுக்க போறீங்க. இதுதானே இயல்பு. அதே மாதிரிதான் சொத்துமே. உங்களோட இதுன்னு நீங்க ஏன் அதை நினைச்சுக்கிறீங்க? பணக்கார குடும்பத்துல பிறந்ததுனால புண்ணிய கணக்கு அது வந்திருக்குது, அனுபவிங்க, போயிடும் இல்லையா? ஒரு டைமுக்கு அப்புறம் செலவாயிடும்ல. புண்ணிய கணக்கு போயிடுச்சுன்னா அதுவும் போயிடும். அது இது இல்லைன்ற உணர்வுல இருந்தா சொத்தை அபகரிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அமைதியா இருப்பீங்க. இந்த அமைதியா இருக்கிற குணம் வந்துட்டா போதும், சொர்க்கத்துக்கே அதிபதி ஆயிடுவீங்க. அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். நீங்க எதுக்கு மண்ணு செங்கலால கட்டப்பட்ட வீட்டுக்காக அடிச்சுக்கிறீங்க? அங்க சுயநலம்னா என்னன்னே தெரியாத அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை. சுயநலமிக்க அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைக்காக எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? உயிரை விடுறீங்க. நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். உங்களோட இதுதான், அதை மறந்துட்டீங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்கெங்கயோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இந்த ஞானத்தை எடுத்துட்டு இப்ப வருவாங்க. நீங்க பக்காவா ஆகுங்க. சோ அதுக்கு ஒரு சிவத்தந்தையை மட்டும் நினைவு பண்ணு. இதுல பாத்தீங்கன்னா அம்பிகையை நினைத்து அந்த பூஜை பண்றாங்க, சத்யவான் சாவித்திரி பூஜை. ஆனா அந்த அம்பிகையே நாம தான். நாம அடைவதற்கு சிவபெருமானை நினைக்கிறோம். எப்ப? உலகம் அழியிற நேரத்தில். அதுதான் சிவராத்திரியே. அழியிற நேரத்தில் சிவனை நோக்கி தவம் பண்ணி அழிவை நிறுத்துறதுக்காக தவம் பண்ணாங்க. ஏன்னா உலகம் அழியாது, ஆத்மாவும் அழியாது, உடம்பு எப்பவுமே அழியக்கூடியதுதான். அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? புத்தம் புதிய உடல் கிடைக்குதுன்னா சந்தோஷம் எல்லாம் படணும். ஏன்னா இப்ப கிடைக்கிறதெல்லாம் பழைய உடல். ஏன்னா உலகம் பழசாயிடுச்சு. இந்த பழைய பஞ்ச தத்துவத்துல இருந்து எப்படி புது உடல் கிடைக்கும்? புது உடல் சொர்க்கத்துல கிடைக்க போகுது. அதனால குஷி குஷியா இல்ல இந்த உடலை விட்டு அதை எடுக்கணும் இல்லையா? ஒரு ஏழை பெண்ணு பணக்கார வரன் கிடைச்சிருக்குதுன்னா ஆனந்தமா இல்ல போவா, அழுதுட்டா போவா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப கீழான உறவுகள், சொத்து, உடம்பு இப்பதான் கிடைச்சிருக்கு. ஏன்னா கடைசி பிறவி. அப்படியே இருக்கிறதுல பக்காவானது ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது. அது இப்ப அடைய போறீங்க. அதை நினைச்சு அதுலயும் சாவித்திரிக்கு பொன்னிறமான உடல்னு வர்ணிச்சிருப்பாங்க அந்த கதையில. பொன்னிறமான உடல்னா சத்தியுகத்துலதான் நமக்கு கிடைக்கும். சொர்க்கத்துல தங்க யோகம், தங்க உடல். கரெக்ட். சோ அந்த மாதிரி நாம போக போறோம். அங்க சின்ன தலைவலி கூட வராது. அந்த மாதிரி உடலே கிடைக்க போகுது. இப்ப நீங்க ரெடியா இருங்க. உடம்பே எனக்கு இல்ல, வெறும் ஆத்மா தான் நான் புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைவு பண்ணுங்க. இந்த உடம்பு கூட என்னதுன்னு நினைக்காதீங்கன்ற. அப்புறம் உடம்ப வச்சுதானே மற்ற உறவுகள் எல்லாம். உடம்பே இல்ல, வெறும் ஒலிப்புள்ளிக்கு யார் அம்மா, யார் அப்பா, யார் கணவன், யார் மனைவி, யார் குழந்தை, எல்லாமே நான் ஒருவனேன்னு கடவுள் சொல்றேன். அப்ப என்னை மட்டும் அப்பாவாக, அம்மாவாக, கணவனாக, மனைவியாக, சகலமுமாக பிடிச்சிட்டே இருங்க. உங்களை நான் சொர்க்கத்துக்கே அழிச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற. சோ இந்த காரடையான் நோன்பு நன்னாளில் என்ன நோன்பு இருக்கணும் அப்படின்னா, அங்க சில விஷயங்கள் சாப்பிடுறாங்க. ஆனா இங்க நோன்புனாலே விரதம் தான். என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த கலியுகத்துல எதுலெல்லாம் மனிதர்கள் மூழ்கி இருக்கிறாங்க, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், அதுல இருந்து விலகணும். அதுக்கான சக்தி நமக்கு இல்லை. ஏன்னா உடம்பு நினைச்சதுனால அது வந்துருச்சு. உடம்புன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவிலே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற அந்த லட்சியமும் ஞாபகம் இருக்கணும். இழந்ததை நான் அடைய போறேன், மீட்க போறேன். அமைதியான, அதாவது அஹிம்சை வழியில் பாரதம் சுதந்திரம் அடைஞ்சதுன்றாங்க. உலகத்திலே அது ஒரு பெரிய பெருமையாக பேசப்படுறாங்க. அதனாலதான் காந்தி உலக தலைவர்ல ஒருத்தரா இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆனா அதனால ஒண்ணும் இந்தியாவுக்கு துக்கம் போயில்லை. எல்லாம் அதே ஏழ்மைதான், அதே கஷ்டம்தான், எல்லாம் தான் இருக்குது. ஆனா உண்மையிலே அந்த சுதந்திரம் சொர்க்கத்துக்கு போறதுதான். இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையா இருந்து நீங்க வெளில வர்றீங்க. இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளில வரதான் உண்மையான சுதந்திரம். அதுக்கு இறைவனை மட்டும் பிடிக்கணும். இதை நான் தொட மாட்டேன். காமம், கோபம் இதுல விழுந்துதானே அனைத்தையும் இழந்தேன். இனி அந்த பக்கமே திரும்ப மாட்டேன். சொர்க்கத்துல கணவனும் மனைவியும் வாரிசு வேணும்னு நினைக்கும் போதுதான் மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அதான் பைபிள்ல குழந்தைகளை மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்கன்னாங்க. சோ அந்த மாதிரி உலகத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போறாரு கடவுள். சோ அந்த சத்தியவான் சாவித்திரி நாம தான். அதனாலதான் பாருங்க, அந்த கதை தெரியாட்டினா கூட அது படம் வந்துருச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கடி சத்தியவான் சாவித்திரின்ட்டு. ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆனா இப்பதான் தெரியுது அது நாம தான், அது சத்தியவான் சாவித்திரி இல்லையா? சோ பேரே சேர்த்து சொல்றாங்க சத்தியவான் சாவித்திரின்ட்டு. அப்ப கடவுள் நானும் இணைந்தே இருக்கிறேன் இல்லையா? கணவன் பேரோட சேர்த்து தானே மனைவி பேர் போடுறாங்க. சிவசக்தி. சோ அப்படி இருப்பேன்றதுதான் இங்க விரதம். ஒரு நாள் விரதம் கிடையாது. ஒரு நாள் விரதம் அது பக்தியில பண்றது. இந்த ஒரு ஜென்மம் மட்டும் பண்ற இந்த விரதத்துக்கு தான் 5000 வருடத்திற்கான பலன் நமக்கு கிடைக்குது. சோ நீங்க எல்லைக்குட்பட்ட காரடையான் நோன்பு கொண்டாடினாலும் வாழ்த்துக்கள்.
எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த ஜென்மம் முழுவதும் பண்ற நோன்பு கொண்டாடினா சொர்க்கமே கிடைக்குது. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஓம் சாந்தி.